சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. ஸோ இது நாள் வரைக்கும் கூட்டணி பிரச்சனை அப்படின்னாலே அது அதிமுக பாஜக பிரச்சனையா இல்லை தாவேக்காவோட பிரச்சனையா அப்படின்னு தான் பேசப்பட்டிருந்து. இப்போ வந்து டிஎம்கே காங்கிரஸோடைய கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கா? இது ஏற்கனவே பல முறை சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜயை சந்தித்ததாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் அதாவது தாவேக்கா பற்றி புகழ்ந்து பேசி அவர் போட்ட போஸ்டாக இருக்கட்டும், இது பாருங்க காங்கிரஸோட இவங்க வந்து தாவேக்கா கூட்டணி வைக்க போகிறாங்க, அதுக்கான நடவடிக்கை தான் இது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ சமீபத்தில் திருச்சி வேலுசாமி அதாவது காங்கிரஸோடைய நிர்வாகி அவர்கள் வந்து தாவேக்காவுடைய ஒரே மேடையில் காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணாங்களே, இதை பார்க்கும்போது பாருங்கள் மறுபடியும் காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட நெருக்க காட்டுது. இது அவங்களோட அவங்க கூட்டணி வைக்க போகிறதுக்கான அறிகுறி தான். இப்போது மூணாவதாக இப்போ வந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ்லாம் வெளியே வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட முடிவு தான். ஏன்னா அவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு இதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் நெருங்குது. தேர்தல் நெருங்கிற சமயத்தில் தான் நம்ம டிமாண்ட் வைக்க முடியும். ஸோ டிமாண்ட் வச்சா தான் நம்மளுக்கு தேவையான அதிகமான தொகுதிகள் கிடைக்கும். ஸோ இந்த வாட்டி ஒரு படிக்கு மேலே போய் இவங்க வந்து என்ன கணக்கு காட்டுறாங்கன்னா, திமுக கிட்ட எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் 2 ஆளுமையான கட்சி இருந்தது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அதிமுகவை பாஜக ஒன்றுக்கு இல்லாமல் காலி பண்ணிட்டாங்க. ஸோ காங்கிரஸால் இனிமேல் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் என்னென்னா திமுக தான். இப்போது தாவேக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க எப்படியோ அந்த ப்ராடக்டை வந்து இங்கே மார்க்கெட்டிங் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த கட்சியும் வந்து கூட்டணி வைக்கல. ஆனால் இந்த ஆசையை ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தனை வந்து ஏமாற்றணும்னா அவனோட ஆசையை தூண்டி விடணும் அப்படின்னு. ஸோ தாவேக்கா அப்படி தான் இந்த இது வந்து முன் வச்சாங்க. இப்போது ஆட்சிக்கு தேர்தலை சந்தித்து அதில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறவங்களோட பிரச்சனை, ஆட்சிக்கு வந்துட்டால் அதை வந்து எப்படி ஆட்சியை பங்கு போட்டுக்கிறது, அதிகாரத்தை பங்கு போட்டுறது, நம்ம தான் ஜெயிக்கவே போகிறது இல்லைல்ல. அதனால் சும்மா ஆசையை மட்டும் தூண்டி விடுவோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நம்பிட்டு காங்கிரஸ் வந்து அவங்களோட கூட்டணி வைக்க போகுது. ஸோ அதனால் திமுக கிட்ட போய் இவங்க வந்து ஒரு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த இந்த தொகுதி வந்து எங்களுக்கு பத்தாது, இந்த வாட்டி நீங்கள் வந்து எங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் வந்து கொடுக்கணும், ஒதுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெறும் எம்எல்ஏக்களை மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் வந்து இடம் வேணும், அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி நீங்கள் ஒதுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து எங்களுக்கு அதிகப்படியான இடம் ஒதுக்கணும், அதிகாரத்துலேயும் எங்களுக்கு பங்கு வேணும். ஸோ இப்படியான டிமாண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து காங்கிரஸ் தரப்புலேருந்து அதிகப்படியாக இந்த நேரத்தில் வைக்கிறதான தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொன்னாங்க, அதாவது எப்படி இதை வந்து நார்மலைஸ் பண்ணாங்கன்னா, இல்லை இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் தலையிடும்போது இந்த விஷயம் ஒன்றும் இல்லாமல் போகும். ஏன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அதாவது மத்தியில் வந்து காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இதை தலையிடும்போது இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அண்ணன் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு, என்னோட அண்ணன் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய உறவும் ராகுல் அவர்களுடைய உறவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கேருந்து ஸ்டாலின் அவர்களை வந்து பீகாரோடைய பிரச்சாரத்தில் கூட்டிகிட்டு போகிறதால அந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படியே நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நிலைமையில் ராகுல் காந்தி அவருடைய முக்கிய அதாவது நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி தாவேக்காவுக்கு உதவிக்கரம் நீட்டி இருக்காங்க. ஸோ இது ராகுல் காந்தி அவர்கள் தெரியாமலே நடக்கும். ஸோ இது எதுக்காக இந்த இணக்கம் காட்டுறாங்க அப்படின்னா, திமுக தன்னுடைய டிமாண்டுக்கு ஒத்து வராத பட்சத்தில் காங்கிரஸ் அந்த பக்கம் போய் சாஞ்சிடலாம், ஏதாவது தாவேக்கா பக்கம் போய் கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது வெளிப்பாடு தான். இப்படி ராகுல் காந்தி அவர்களுடைய முக்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தாவேக்காக்கு உதவி பண்ண போகிறாரா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு, அதாவது கரூரில் 41 பேர் உயிரிழந்ததுக்கு எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு அடம் முடிச்சாங்க இல்லையா தாவேக்கா. இப்போ அந்த சிபிஐ விசாரணை வந்து டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. டெல்லியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஏன் இங்கே சிபிஐ விசாரணை பண்ணுறதுக்கு இங்கே ஆஃபீஸே இல்லையா, டெல்லிக்கு கூப்பிட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வி எதை நோக்கி நகருதுன்னா, நீங்கள் டீலிங் பேசுறதுக்கு நேரடியாக அங்கே கூப்பிட்டு மிரட்ட போகிறீங்க. ஸோ அவங்களும் வந்து தாவேக்கா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மலேசியாவில் ஆடியோ லான்ச் இருக்குது, அது முடித்த உடனே நாங்கள் டைரெக்டாக அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி நாங்கள் வந்து டெல்லியோட சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்து ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒத்துழைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா,
டிவிகேக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த முக்கிய நபர் ராகுல் காந்தி அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய நபருடைய சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓகே நாங்கள் வரோம், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கேபி பைஜி. இவர் வேறு யாரும் இல்லை, ராகுல் காந்தி அவர்களுடைய முக்கிய ஆலோசகர். அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய முக்கிய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர். இப்போ அவர் பாதுகாப்பு அதிகாரியாக இல்லை, முழுக்க முழுக்க ராகுல் காந்தி அவர்களுடைய தன்னுடைய முழு நேர பணியை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது ராகுல் காந்தி அவருடைய பாதுகாப்பு விஷயங்களை வந்து பார்த்துக்கிறது, பிரச்சார திட்டங்களை வந்து பார்த்துக்கிறது இவர் தான். குறிப்பாக இவரோட பேர் வந்து எப்போ அதிகப்படியாக அடிபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஜோடா யாத்திரை அப்படின்னு இவரோட நடத்தினார் இல்லையா, ராகுல் காந்தி அவர்கள் நடத்தினார் இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து அங்கே நடந்த பிரச்சனையில் இவரோட பேர் வந்து அதிகப்படியாக அடிபட்டது. ஸோ அவ்வளோ ஒரு முக்கிய நபராக இருக்கக்கூடிய இவர் வந்து டிவிகேவுடைய இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய சிபிஐ விசாரணைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உதவிக்கரம் நீட்டி இருக்கிறது தான் இப்போ வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. ஸோ எதுக்கு இவங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க? ஸோ தன்னுடைய கூட்டணிக்கு, அதாவது இங்கே டிமாண்ட் ஆகாத பட்சத்தில் நாங்கள் அங்கே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இது வெற்றியை நோக்கி காங்கிரஸை நகர்த்துறது? இல்லை தமிழ்நாட்டில் எங்களுக்கு வளர்ச்சி இல்லை, நாங்கள் வந்து இப்படியே இருக்க முடியாது, நாங்கள் வந்து எங்களை வளர்த்து எடுக்கிறதுக்காக நாங்கள் தாவேக்கா கூட போய் சேர்றோம். இப்போ போன வாட்டி நீங்கள் வந்து திமுக கூட கூட்டணி நின்று இத்தனை இடம் ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது திமுக அவங்களோட சப்போர்ட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்க தாவேக்கா கூட கூட்டணியில் வச்சு நீங்கள் எத்தனை வெற்றி நீங்கள் வந்து ஜெயிச்சிட முடியும் அப்படின்றது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மாதிரியான தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் வந்து எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கப்படுமா? ஏன்னா பீகார் தேர்தலில் நம்ம இந்த வாட்டி எடுத்து வச்சு இதோட பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பாஜக அப்படின்ற ஒரு பெரிய எதிரி வந்து காங்கிரஸ்க்கு முன்னாடி இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது பாஜக முதல்ல எப்படி உடச்சி எழுது, பாஜக முதல்ல எப்படி கீழே இறக்குறது அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியோடைய டார்கெட்டாக இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் மாநில கட்சிகள், அதாவது கூட்டணி வச்சிருக்க கட்சிகளோட இந்த மாதிரியான ஒரு சிக்கல் நடவடிக்கை ஈடுபடுறது அப்படின்றது காங்கிரஸ்க்கு பின்னடைவை தான் அது ஏற்படுத்தும். ஏன்னா தேஜஸ்வி யாதவ் கூட இவங்க கூட்டணி வச்சு பீகார் தேர்தலை சந்திக்கும் போது முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழப்பமும் இல்லாமல் அவங்க தேர்தலை வந்து சந்திச்சிருந்தாங்கன்னா இப்போ வாங்கின இந்த ஓட்டை விட இன்னுமே அதிகமான ஓட்டுகள் வாங்கி அதிகமான தொகுதிகளை ஜெயிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு கேம்பெயின் பண்ணிட்டு அந்த ஓட்சோரிக்காக இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு யாத்திரை பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடுல பிரச்சனை, இவ்வளோ பாருங்க எப்படிலாம் இருந்தாங்க, இப்போ பாருங்க ஒரு தொகுதிக்காக எப்படி அடிச்சுக்கிறாங்க, காங்கிரஸும் தேஜஸ்வி யாதவும் எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் முதல்வர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் அந்த தேர்தலை சந்திச்சது தான் இத்தனை பெரிய பின்னடைவு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு தேஜஸ்வி யாதவ் தனியாக நின்றுருந்தா கூட இன்னொரு 10 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு, தேவையில்லாமல் காங்கிரஸை தூக்கி சுமந்ததுக்கு இந்த இதுதான் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் பீகாரோடைய எலெக்ஷன் முடிவு வந்தப்ப பரபரப்பாக பேசப்பட்டது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் அதே பேட்டர்னை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இதை வந்து செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறது அது எந்த அளவுக்கு வெற்றியாக இருக்கும்? ஸோ இதுதான் பாஜகவோட ஸ்டைல். நீங்கள் நல்லா பாருங்கள், பாஜக தேர்தலை சந்திக்கிற வரைக்கும், பீகாரே எடுத்துக்கோங்க, தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் ரொம்ப கிளியராக ஆமாம் நிதிஷ்குமார் தான் வந்து முதல்வர் வேட்பாளர், தொகுதியா சரி உனக்கு பாதி எனக்கு பாதி அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வெற்றியை சந்திச்சதுக்கப்புறம், அதாவது தேர்தலை ஜெயிச்சதுக்கப்புறம் நிதிஷ்குமார் கிட்ட இருந்து பிளான் பண்ணி முக்கிய அமைச்சரவையை வாங்கி கையில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க எதிர்கட்சிகளை வந்து எப்படி காலி பண்ணுறாங்க பாருங்க. நீ வந்து தேர்தல் சந்திக்கிறே நீ தாங்க முதல்வர் பதவி, நீங்கள் ஜெயிச்சா மட்டும் போதும், கூட்டணியில் இருந்தால் போதும், ஆதரவு கொடுத்தா போதும் அப்படின்னு கூட இருந்தே பேசி ஜெயிச்ச பிறகு முக்கிய அமைச்சரவையை கையிலுக்குள்ளே வாங்கிட்டு பவரை வாங்கிட்டு இவங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது, செல்லா காசாக ஆக்கிறது அந்த கூட இருந்த கூட்டணி கட்சி. ஆனால் இவங்க யாரை எதிர்க்கணும் அப்படின்ற அந்த கிளியரன்ஸே இல்லாமல் இங்கே அடிச்சுக்கிறது, நாங்கள் மாநிலத்தில் காங்கிரஸை வந்து வலுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இன்னும் பலவீனப்படுத்துகிறாங்களோ அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. அதுக்கு பீகாரோட எலெக்ஷனே ஒரு பெரிய சாட்சி. இப்போ காங்கிரஸ் வந்து ஒருவேளை அதே மாதிரி தாவேக்கா கூட கூட்டணிக்கு போயிட்டதாவே வச்சுப்போமே,
ஆனால் இப்போ பாராளுமன்றத்தில், அதாவது நாடாளுமன்றத்தில் இவங்களுக்கு எம்பிகள் அப்படின்ற எண்ணிக்கையை எடுத்து பார்க்கும்போது, அதாவது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோட இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் திமுக ப்ளஸ் விசிகாவுடைய எம்பிகளுடைய நம்பர்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ அதிகமான நம்பர்ஸ் இருக்கக்கூடிய எம்பிகளை வந்து கையை கழுவிட்டு தாவேகா கூட கூட்டணி வைக்குமா காங்கிரஸ் அப்படின்ற பெரிய கேள்வி வரல. இப்போ அதை முக்கியமாக பார்ப்பாங்களா இல்லை இதை முக்கியமாக பார்ப்பாங்களா? ஆல்ரெடி காங்கிரஸ்க்கு இத்தனை எம்பிகள் இருக்கும்போதே பாஜக வந்து இவங்களை வந்து சட்டையே பண்ண மாட்டேது. ஒரு எதிர்கட்சி வந்து இருக்கு இல்லை, எதிர்கட்சியோட கருத்து என்ன ஏது அப்படின்றத சட்டம் பண்ணிக்கவே இல்லை. அவங்களே நினைக்கிறாங்க, அவங்களா ஒரு சட்டத்தை ஏறுறாங்க, அவங்களா ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, அதை நிறைவேற்றி காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே உங்களால் பாஜகவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த எம்பிக்களையும் இழந்துட்டு, அதாவது திமுக ப்ளஸ் விசிகாவுடைய எம்பிகளையும் தூக்கி கொடுத்துட்டு நான் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறேன்ற முடிவை காங்கிரஸ் எடுக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ மத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் வந்து காங்கிரஸ் கவனிக்கவே தவிர்த்து மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பாஜகவே எடுத்தாலும் தெரியும், சமீபமாக நயினா நாகேந்திரன் கூட சொன்னார், நம்மளுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியம் கிடையாது. ஏன்னா பாஜகவுடைய பிளான் என்னன்னா அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் இங்கே அதிகப்படியான எம்பிகளை பிடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஸோ அதையும் தாண்டி பாஜக வந்து இந்த எம்பிகளே இல்லாமல் தன்னுடைய, அதாவது இந்த தொகுதி வரையறை இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தனக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிங்களை வச்சு நீங்கள் ஆதரிச்சா ஆதரிங்க, நீங்கள் ஓட்டு போட்டால் போடுங்க, போடா கட்டி போங்க, எனக்கு தேவையான எம்பிகள் கிடச்சிட்டாங்க தனிப்பெரும்பான்மை அப்படின்றது இந்த தொகுதி வரையறை வச்சு அவங்க வந்து பிளானை நகர்த்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடே எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு இருக்குது இந்த இந்தி பெல்ட் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களே போதும் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்த்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம கூட இருக்கவங்களை விட்டுட்டு மத்தியில் தன்னுடைய பவரை இழந்துட்டு தாவேகா கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு காங்கிரஸ் அவ்வளோ மோசமாக யோசிக்குமா அப்படின்றது நம்மளோட கேள்வியாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மத்தியில் நம்மளுடைய பவரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு தாவேகா கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு தாவேகாவும் ஒரு பெரிய கட்சி கிடையாது. ஏன்னா அவங்களும் இது வரைக்கும் ஒரு தேர்தலை சந்தித்து இவ்வளோ பேர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம், எங்ககிட்ட இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, இத்தனை கவுன்சிலர் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு அவங்ககிட்டயே ஒன்றும் இல்லை. அவங்களே முதல்ல இப்போ தான் ஒரு தேர்தலையே சந்திக்க போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு கட்சியோட கொண்டு போய் மத்தியில் தன்னோட பவரை கம்மி பண்ணிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு காங்கிரஸ் அவ்வளோ மோசமாக யோசிக்காது என்றது நம்மளோட நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ இது நாங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஎம்கே கிட்ட இவங்க வந்து பார்கெனிங் பண்ணலாம். ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரம் தான் வந்து அடித்து பேச வேண்டிய தருணம். ஸோ அதனால் அடித்து பேசுகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒன்று வந்து நம்ம வந்து மறுபடியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாஜக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிரி நம்ம எதிர்க்கணும்னா இங்கே எல்லாரும் ஒன்றுபட்டு தான் நிற்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது பாஜகவுக்கு சாதகமாக போகுமே தவிர்த்து ஒரு காலமும் நம்ம வந்து இப்படியே அடிச்சுக்கிட்டு அவங்கள வென்றெடுக்க முடியாது. ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் நெருங்க இன்னும் பல முக்கிய விஷயங்கள் வரும். யாரோட கூட்டணி, என்ன தொகுதி பங்கீடு பிரச்சனை அப்படின்றதுலாம் வெளியே வரும். ஆனால் ஜனவரிக்கு மேலே இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எந்த கட்சியை கேட்டாலும் ஜனவரிக்கு மேலே, இப்போ விஜய் அவர்கள் கூட சொன்னார், ஜனவரிக்கு மேலே வந்து முக்கிய கூட்டணி இது விஷயத்தை வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். தேமுதிக கேட்டால் நாங்களும் வந்து ஜனவரிக்கு மேலே யார் கூட கூட்டணி வைக்கிறோம் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமமுக அவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜனவரி, அதாவது தை பொங்கலுக்குள்ள நாங்க வந்து எங்களோட முடிவை சொல்லிடுறோம் அப்படின்னு எல்லாரும் ஜனவரியை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறார்கள். ஸோ எல்லாமே ஜனவரியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனவரி எண்டுக்குள்ள இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். யார் கூட கூட்டணி, எவ்வளவு தொகுதி பங்கீடு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஏன்னா அமித்ஷா அவர்களும் நயினார் அவர்களுக்கு அந்த அறிவுரை தான் வழங்கியிருக்காரு. ஜனவரிக்குள்ள எனக்கு வந்து யார் கூட்டணியில இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை உருவாக்குறது உங்களுடைய கடமை அப்படின்னு அவருக்கும் நயினா நாகேந்திர அவருக்கும் அமித்ஷா வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ ஜனவரிக்குள்ள என்ன அப்படின்ற முடிவு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். யார் எந்தெந்த கூட்டணியில் இருக்காங்க, எந்தெந்த கட்சி யார் கூட பிச்சுட்டு போகிறாங்க, எங்கேருந்து பிச்சுட்டு இங்கே வந்து சேர போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் ஓரளவுக்கு ஜனவரி எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அது யாருக்கு சாதகமாக போய் முடியுதுன்னு.